Hi friends, welcome back to my channel TNT Amuses. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க பார்க்க போகிறோம். இது கோயம்புத்தூரில் ரொம்பவே ஸ்பெஷல். எல்லா காளான் கடையிலையும் கண்டிப்பாக கிடைக்கும். இது பேர் மசாலா பூரி. இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி, தக்காளி, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் பட்டாணியை 8 hours ஊற வச்சுக்கோங்க. அதை எடுத்து 10 பேபி பொட்டேட்டோ கூட போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒன்றாவே போட்டு வேக வச்சுடுங்க. வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தனியாக, பட்டாணி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். கொஞ்சமாக பட்டாணியும் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருங்க. கடைசியில் நம்ம பூரியில் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும். உருளைக்கிழங்கு நீங்கள் தோல் உரிச்சும் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். மத்து வச்சு பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுடுங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கனால அதோட பச்சை வாசம் வந்து போகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது மசிச்சு வச்ச பட்டாணியை ஆட் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கு தேவையான அளவு தண்ணி விட்டு எல்லாம் கலந்து விட்டுடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பூரி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து கடையில் வாங்கின இன்ஸ்டன்ட் பூரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயிலே எப்படி பல்ஜாகி வருதுன்னு. இதே போல் உங்களுக்கு எவ்வளோ பூரி வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலாவும் நல்லா கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. பூரியில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட்டை கிரேட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூரியை மேலே இப்படி உடச்சி விட்டுடுங்க. வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். கேரட், வேக வச்ச பட்டாணி, கொத்தமல்லி, நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணுங்கள். இது நார்மல் மசால் பூரி. இதுலேயே உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணால் இது ஆலு பூரி. அவ்வளோதாங்க, நம்ம மசால் பூரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக வீட்டிலையே செஞ்சாச்சு. இதை அப்படியே ஒரே பைட்டில் சாப்பிடணும். அப்போ தான் மசால் பூரியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.